கோமதியை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு பாண்டியன் கார் எடுத்துகிட்டு வராரு. அப்போது கோமதி அவங்க பாட்டுன்னு ஒரு பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க. பாண்டியனும் அந்த கார்காரருக்கு பெட்ரோல் காசை கொடுத்துட்டு கோமதி பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஏன் அப்படி போயிட்டுருக்க, நம்ம போகிற வழி அந்த பக்கமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதியே கேட்காம கொள்ளாமல் போயிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல மூச்சு திணறி டீ கடையில் உட்காடுறாங்க. டீ சாப்பிட்டு உடனே கோமதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியனும் பின்னாடியே போயிட்டுருக்காரு. உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஒரு சூழ்நிலை, அந்த நேரத்தில் எனக்கு அதுதான் சரின்னு பட்டுச்சு, அதனால் பண்ணி வச்சேன், அதனால் ஒன்றும் தப்பாக எதுவும் நடந்துலையே, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் நீ பண்ணி வச்சதை பற்றி தப்புன்னு சொல்லலை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், இல்லை கேட்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. கேட்குறதாங்க தப்பு தான், அதுக்குன்னு நீங்கள் பேசாமல் என்னை கண்டுக்காமல் இருப்பீங்களா அப்படின்ற மாரி கோமதி சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து ரேஷன் கார்டு கேட்குறாங்க. அதுக்கு ராஜுவை தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல, எல்லாமே கோமதிக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாரி மீனா சொல்கிறாங்க. அதனால் அவங்க இல்லைனாலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க அப்படின்ற மாரி ராஜு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாண்டியனும் கோமதியும் கோயில் படிக்கட்டில் உக்காஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஒன்று மாரி அந்த மாரிலாம் தனியாக பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கு கோமதியும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.